Now the cost of becoming a pilot. இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து flying allowance. இதுதான் இருக்கலே ஜாஸ்தி வரும். Check. கேக்குதா? Hey guys, Kwok here. Welcome back to my vlog. நான் வந்து இப்போ அஹமதாபாத்ல இருக்கேன். That's my room view. And welcome to today's vlog of how to become a pilot. Super. So coffee வந்து கொஞ்சம் addiction. So addiction சொல்ல முடியாது. Coffee is very important. Black coffee. இது இல்லாமல் வேலைக்கு ஆகாது கைஸ். கண்டிப்பாக காஃபி தேவை. அண்ட் யா கைஸ், அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து இட் ஒன்ட் பி அ கைண்ட் ஆஃப் லெக்சர் வீடியோலாம் இருக்காது. சிம்பிளாக எப்படி பைலட் ஆகலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து கொஞ்சம் சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே I'm gonna explain it to you guys. So yeah guys, so how to become a pilot? Okay, first of all, this is quite an unusual profession. இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரேம் கிடையாது இந்த ப்ரொஃபஷனுக்கு. மினிமம் 1 இயர்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் வேணால் இந்த கோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட்ஸ் ஆல் அப் டு அஸ். ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. டக்குன்னு முடிச்சோமா, டிஜிசிஏ லைசன்ஸ் அப்ளை பண்ணமா, அவ்வளோதான் முடிஞ்சு. எவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. தட் பீங் செட், அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ தான் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி. இந்த கோர்ஸுக்கு பேர் வந்து CPL is called Commercial Pilot License. இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் யூ கேன் பிகம் அ பைலட் இன் எனி ஏர்லைன். காரு பைக் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த லைசன்ஸும். பைக் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது 8 போட்டால் கொடுக்குறாங்கல்ல லைசன்ஸ். அண்ட் LLR ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் லைசன்ஸ், அந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரி தான் இதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளையிங் ஹவர்ஸ் முடிக்கணும், அண்ட் கொஞ்சம் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சேர்த்து சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஜிசியோட ரூல். அது என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி 18 years ஆர் above. செகண்ட் வந்து 10+2 வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்கணும். ரைட், 12th வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. NIOSல வந்து நீங்கள் செப்பரேட்டாக அது பண்ணிக்கலாம். ரைட், தேர்ட் வந்து கிளாஸ் 1 மெடிக்கல்ஸ் இருக்கு. மெடிக்கல்ஸ் வந்து எவ்ரி இயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளாஸ் 2 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவீங்க. அது கிளியர் பண்ணி முடிச்சோன்னா கிளாஸ் 1 எக்ஸாமினேஷன் பண்ணுவீங்க. ஃப்ளை பண்ணுறக்கே பேசிக்லி யூ நீட் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளாஸ் 2 பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் 1, அண்ட் யூ ஷுட் ஹேவ் தட் சர்டிஃபிகேட் வைல் ஃப்ளையிங் ஆல்சோ அண்ட் வைல் அப்ளைங் ஃபார் யுவர் லைசன்ஸ் ஆல்சோ. இதோட வேலிடிட்டி 1 year தான். கிளாஸ் 2ஓட வேலிடிட்டி ஐ திங்க் இட்ஸ் 2 years. கிளாஸ் 1ஓட வேலிடிட்டி இஸ் 1 year. So every year you have to renew. Before even your medical is getting lapsed, you should renew it. போட்டிருப்பேன், என்ன முன்னோட vlogல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு vlog போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே டெல்லி A4 சென்டர் போகிற மாதிரி ஒரு vlog போட்டிருப்பேன். மெடிக்கல்ஸ் பண்ணதுக்கப்புறம் you have to clear your exams. 5 papers and 1 extra is RT. இந்த R exam you have to clear it. அதாவது if you're doing it in India. என்னென்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா air regulations, meteorology, navigation, technical and specific. இந்த 5 பேப்பர் ப்ளஸ் RTR. இப்போல்லாம் வந்து there are institutions, சின்ன குட்டி institutions here and there popping up. சென்னையில், டெல்லியில், பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட நீங்கள் if you join, they will only do everything. கம்ப்யூட்டர் நம்பர் அப்ளை பண்ணுறது, கைட் பண்ணுறதெல்லாம் அவங்களே பண்ணுறாங்க. நிறைய இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை. யூ ஹேவ் டு டூ யுவர் ரிசர்ச் கைஸ். ஓகே, ஆனால் மோஸ்ட்லி நான்லாம் டெல்லியில் தான் பண்ணேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ கைஸ். 5 பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு இல் பி பெட்டர் டு ஸ்டார்ட் யூர் ஃப்ளைங். இந்தியாவில் வந்து 200 hours பண்ணணும். ஓகே, இந்த 200 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட டே ஹவர்ஸ் வரும், நைட் ஹவர்ஸ் வரும், சோலோ ஹவர்ஸ் வரும், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹவர்ஸ் வரும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்ளைங் கிளப் பார்த்துக்கும், அது நம்ம ஹெட்டேக் இல்லை. ஆனால் இது பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ 200 hours இன் டோட்டல் யூ ஹேவ் டு கம்ப்ளீட். இதெல்லாம் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து டிஜிசிஏல சப்மிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் லைசன்ஸ் CPL. அந்த CPL வச்சு ஏர்லைன் ஏதாச்சும் நாளைக்கே ஏதாவது ஏர்லைன் தேர் இஸ் அ வேகன்சி ஃபார் பைலட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் அப்ளை அண்ட் தென் யூ கேன் பிகம் அ பைலட். தட்ஸ் இட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் பிகமிங் அ பைலட். Okay, now the cost of becoming a pilot. Okay, one by one வருவோம். Okay, first
எல்லாத்துக்குமே கைஸ் ஏவியேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி கைஸ். அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபேக்டை நீங்க வந்து உள்வாங்கிக்கணும். ஏவியேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி. நீங்க 10th 12th முடிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஆல்ரெடி பிசிக்ஸ் மேக்ஸ் இருக்கு, யூ கைஸ் இஸ் சார்ட்டட். இஃப் சப்போஸ் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் பண்றீங்கன்னா அது ஒரு சர்டன் அமௌண்ட் வரும். பேர் மினிமம் வெரி லெஸ். கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 1க்கு வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 40,000 செலவாகும். அண்ட் டிஜிசிஏ எக்ஸாம் ஒரு பேப்பருக்கு வந்து 2,500. சரிங்களா? இப்போ 5 பேப்பருக்கு எவ்வளோச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஆர் இந்த 5 பேப்பர் வந்து 70 மார்க்ஸ் வந்து மினிமம் பாசிங் மார்க்ஸ். ஓகே, 100ல 70 இஸ் த மினிமம் passing marks. If you don't get 70, you are considered fail and மறுபடியும் attempt பண்ணலாம். You can give how much ever attempt you want. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஸ்டடி வெல், கிவ் இட் ஒன் ஷாட் அண்ட் தென் கிளியர் இட். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ஜாயின் சம் இன்ஸ்டியூட் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து லைக் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை இதில். ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும், கோச்சிங் சென்டர் மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. சென்னையில் இருக்குது, டெல்லி, நான் டெல்லியில தான் பண்ணேன். அவங்க கிட்ட போனீங்கன்னா they'll charge anywhere between 2 lakh to 3 lakh. அப்புறம் அங்க போய் தங்குறது, செலவு, திங்கிறது எல்லாமே சேர்த்து அது ஒரு எக்ஸ்ட்ரா. ஆனா உங்களுக்கு வந்து ஆவரேஜா 2 to 3 lakhs வரும். அந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா 2,500 per paper. அண்ட் ஆர்டிஆருக்கு மட்டும் 500 rupees தான். ஆனா 500 rupeesன்னு சொல்லி சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, அங்கதான் வச்சு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஆர் 10-15 அட்டம் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஆர்டிஆரை மட்டும் எடை போடவே கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிஆர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து ஃபிளைங் அலவன்ஸ் இதுதான் இருக்கலே ஜாஸ்தி வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தது ஃபிளைங் சேர்க்காம இருக்க காஸ்ட். ஃபிளைங் வந்து இந்தியாவில் ஃபிளைங் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜா 35 to 45 lakhs வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டியும் இன்க்ளூடடு. நீங்கள் வந்து சிபிஎல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மல்டியும் பண்ணணும். பிகாஸ் வித்தவுட் மல்டி there is no யூஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு வேகன்சி வருதுன்னா சிபிஎல் வித் மல்டி தான் கேட்பாங்க யூஸ்வலி. ஸோ அதனால தான் மல்டி. அண்ட் இப்போல்லாம் வந்து டைப் ரைட்டிங்கும் கேட்குறாங்க. ஃப்ளைங் காஸ்ட் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 35 to 45 lakhs வருது. அண்ட் நான் சொன்ன மற்ற அலவன்ஸ் ஒரு ப்ளஸ் ஒரு 5 lakhs ஃபார் தி அதர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிரவுண்ட் கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங் எக்ஸ்ட்ரா 5. ஸோ 45 ப்ளஸ் ஒரு நம்ம ஹையர் சைடே வச்சுக்கோம். 45 ப்ளஸ் ஒரு 5 50 lakhs. ஸோ ஒரு 50 lakhs இருந்தால் நம்ம வந்து இந்தியாவில் ஒரு நல்ல ஃப்ளைங் கிளப் சூஸ் பண்ணி we can finish our flying in less than 2 years. இந்த 2 years டைம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ கம்ப்ளீட் யுவர் பேப்பர்ஸ். ஏன்னா பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேப்பர்ஸ் கிளியர் பண்ணுறது தான் டைம் எடுப்பாங்க. ஸோ பேப்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 papers ப்ளஸ் 6 RTR கிளியர் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஃப்ளைங் முடிச்சிடும். இந்த காஸ்ட் எல்லாம் போக எக்ஸ்ட்ராவாக வந்து டைப் ரைட்டிங் பண்ணோன்னா அதுக்கு வந்து சம்வேர் அரவுண்ட் 12 to 20 lakhs செலவாகும், டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி யாராச்சும் பைலட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் see you guys in the next video. Bye guys. Hey guys, Kwok here. Welcome back to my vlog. Vlog Villa Vala Minuk Villagaminik Vanaka.